ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். அவர் மேட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவரோட லேப்டாப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை போல். ஸோ அதனால் புது ஒரு லேப்டாப்பை சேஞ்ச் பண்ணிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறது. ஸோ செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவளுக்கு காரில் போகிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் அவளையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு ஒரு ரைட் மாதிரி. நானும் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ செம்ம போரிங்காக இருந்தது. ஸோ அதனால் நானும் ஹஸ்பண்ட் கூட வந்துட்டேன். ஸோ இங்கே ஆஃபீஸோட செட்டப்பே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இது மேட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கான டாய்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த கம்பெனி தான். கிட்டத்தட்ட எவ்வளோ இயர்ஸாக இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க ஒரு புக் வச்சுருக்காங்க, இயர்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தா 1940 1950s எடுத்த ஃபோட்டோஸ் மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஐ எம் ஸ்டில் கன்ஃபியூஸ்ட். ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த டேட்ஸ். ஸோ அதை நான் பார்த்துட்டு அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எங்கள் ஆஃபீஸ் ரிசப்ஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் இது ஒரு டாய் கம்பெனி அப்படிங்கிறனால ஒரு டாய் கார் வச்சுருக்காங்க. அது காரா என்னன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியல. பிகாஸ் எனக்கு இந்த கார், ஜீப்பு, அப்புறம் இந்த காரில் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு எனக்கு எந்த காருக்கு வித்தியாசம் கூட தெரியாது. சில காரோட பேர் கூட தெரியாது. ஸோ எனக்கு அதில் சுத்தமாக எந்த ஐடியா நாலேஜும் இல்லை. ஸோ அதனால ஒரு கார் இங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுது அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது வந்து முன்னாடியே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற செட்டப் கூட ஒரு அழகான ஒரு பிளான்ட்டு, சாரி அது பாப்பாவோட ஜாக்கெட் வந்ததுமே நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்த ரொம்ப அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து வெதரும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுறேன் அப்படிங்கிறனால நான் வந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன். அவர் உள்ளே போய் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஆல்ரெடி 10 மினிட்ஸ் வந்து நாங்கள் காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்ல வேலை எங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் உள்ளே. இங்கே வந்து பாப்பாவுக்கு டாய்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து இங்கே உள்ளேயே உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டார் மனுஷன், நல்ல மனசு பண்ணி. ஸோ அதனால் நாங்கள் இங்கே உள்ளே வந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆகிப்போச்சு. எப்போ உள்ளே எப்போ வந்து எங்களை பிக் பண்ணிட்டு போவார் சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. பாப்பாவை ரொம்ப அடம் பிடிச்சிட்ருக்கா. நல்ல வேலை என்னை வீடியோவில் வந்து பேச விடுறா, அதுவே ரொம்ப பெரிய விஷயம். பாருங்க, எங்கே வந்தாலும் புக்கு 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 எடுத்து ஸ்கூல் போகும்போது படிக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் மேடம் வந்து இப்போ நல்லா ஹாய் பட்டு ஹாய் சொல்லு, ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கேமராவுக்கு வந்து ஹாய் சொல்லு. அதே மாதிரி தான் ஃபோனில் யாராவது வீட்டிலேருந்து பண்ணாங்க, பேரண்ட்ஸ் யாராவது பண்ணாங்கன்னா அவங்க கூட சுத்தமாக பேசவே மாட்டாள். இன்றைக்கி ஏதோ ஹாயெல்லாம் சொல்லிட்டா. ரொம்ப பிஸியாக மேடம் வந்து ஏதோ படிச்சுட்ருக்காங்க, ஏதோ புக்ஸு இந்த மாதிரி ஸ்டஃப்ஸ்லாம் இங்கே முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னை காப்பாற்றுது. ஸோ ஸ்டில் ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஹஸ்பண்ட் எப்போ வருவாருன்னு தெரியல. ஸோ அது வரைக்கும் நான் வந்து இங்கே வெயிட் பண்ண போகிறேன். ஸோ என்னால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் உங்கள் கூடயாவது ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இந்த வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வேறு ஏதாவது கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், எல்லோரும் சொல்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் பாய். அதுக்கப்புறம் எங்கள் பின்னாடி இருக்கிற ஏரியா இடம் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. அதையும் நான் வந்து அப்படியே கேமராவை டில்ட் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். சரி, ஓகே, காட்டிட்டு அப்புறமா நான் வந்து சொல்கிறேன். ஓகே.